ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சரீர சுகம். ரோமர் 12:1 சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு நம்முடைய சரீரம் ஒத்துழைக்க வேண்டும். சரீரத்திலே நல்ல சுகமும் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை சரியாக பேணாமல் உடல் நலத்தை கெடுத்து உதாசீனப்படுத்தினால் அதனால் நம்முடைய ஆத்தும வாழ்வும் கூட பாதிக்கப்படும். நம் சரீரத்தில்தான் ஆத்துமா குடிகொண்டிருக்கிறது. சரீரமும் ஆத்துமாவும் ஒன்றுக்கொன்று இணைந்ததுதான், ஒன்றை ஒன்று பாதிக்கக்கூடியது. பல நூற்றாண்டுகளாகவே இந்தியாவில் உள்ள முனிவர்களும் சந்நியாசிகளும் தங்களுடைய சரீரத்தை ஆன்மாவின் விரோதியாக எண்ணினார்கள். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்திலோ நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்காக உழைக்கவும் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கவும் நமது சரீரத்திற்கு ஜீவன் தேவை. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 10:10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நம்முடைய சரீரத்தின் மூலமாகவே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட முடியும். நம்மை காண்கிறவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காணும்படி நம்முடைய சரீரத்தாலும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய சரீரத்தில்தான் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். இந்த மண்பாண்டத்தில்தான் நாம் மகிமையின் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம் என்பதை உணர்கிறானோ அவன் நிச்சயமாகவே தன்னுடைய சரீரத்தை நன்றாக பேணி பாதுகாப்பான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. ஆகவே பிதாவானவர் அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்றார். எபிரேயர் 10:5. அவருடைய சரீரம் பூமியிலே ஊழியம் செய்வதற்கும் மனதுருக்கத்தோடு தேவையுள்ள மக்களை நோக்கி செல்லுவதற்கும் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது. முடிவாக அந்த சரீரத்தை குற்ற நிவாரண பலியாக நமது மீட்புக்கென்று அர்ப்பணித்தார். உங்களுடைய சரீரத்தை பேணுங்கள். உங்களுக்கு போதுமான இளைப்பாறுதல் தேவை. ஆனால் அது கனநித்திரையின் ஆவியினால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. உங்களுக்கு நல்ல உணவு தேவை. ஆனால் அது பெருந்தீனியாக இருந்துவிடக்கூடாது. உங்களுடைய சரீரத்திற்கு நல்ல உடற்பயிற்சி தேவை. ஆனால் அதற்காக பல மணி நேரங்களை வீணாக்கிவிடக்கூடாது. தேவப்பிள்ளைகளே, சரீரத்தை கவனியுங்கள். இன்றைய நினைவிற்கு பிலிப்பியர் 1:20, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 31 மற்றும் 32ஆம் சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 16 35ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சரீரத்தை நன்றாக பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.